செமனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. சார், கில் தலைமையில இந்தியா வந்து ஒரு தன்னோட முதல் சீரீஸ்லயே வந்து அவர் டிராப் பண்ணியிருக்காரு. அதை எப்படி சார் பார்க்கலாம்? வணக்கம். ஹலோ சார், கில் தலைமையில இந்திய அணி முதல் முறையா களமிறங்கி இப்போ இந்த தொடரை வந்து டிரா செஞ்சிருக்கு. அதாவது இந்த போட்டியை பார்த்தோம் என்றால் இந்த தொடரை இந்தியா இழந்துரும் தான் ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து ஒரு போராடி இப்ப டிரா பண்ணிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே சொல்ல போனா கில் டீமை பாராட்டும். ஏன்னா இங்கிலாந்து தொடருக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து இந்த தொடரை வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க 5-0 இல்ல 4-1 தோக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கு முறியடிச்சு இன்னைக்கு 2-2 சொல்லி சீரீஸை லெவல் பண்ணிருக்கலாம். இன்னும் சொல்ல போனிருந்தா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம வந்து கேச்சஸ் எல்லாம் விடாம விட்டுருந்தா இன்னைக்கு வந்து சீரீஸையும் நம்ம வின் பண்ணிருக்கலாம். இந்த டெஸ்ட்டை நம்ம குறிப்பா சொல்லணும்னா 301 for 4 ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து 367 ஆல் அவுட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பூம்ரான்ற ஸ்ட்ராங் பவுலர் கிடையாது. எல்லாருமே அண்டர்ரேட்டட் பவுலர். சிராஜை தவிர எல்லாருமே இப்போ இந்த சீரீஸ்ல தான் வந்து ஆடுறாங்க. எல்லாருமே இன்னைக்கு இந்த 4 விக்கெட்டை எடுக்கிறதுக்கு உயிரை கொடுத்து போட்டிருக்காங்க. போட்டு இன்னைக்கு இந்த 4 விக்கெட்டை எடுத்திருக்காங்க. இங்கிலாந்தையும் பாராட்டின. ஓட்ஸ் வந்து பாருங்க எவ்வளவு சீரியஸா ஒரு கையில இன்ஜுரியோட இருந்துட்டு ஒரு கையில வந்து பேட் பிடிக்கிறதுக்கு வந்தாரு. அந்த அளவுக்கு அவங்களும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இந்த சீரீஸ் நம்ம எப்படியாவது வின் பண்ணணும்னு சொல்லி இது வந்து முழுக்க வந்து சிராஜுக்கும் பிரசித் கிருஷ்ணாவுக்கும் தான் இந்த இது போகும். கேப்டன்சி டு சுப்மான் கில்லோட கேப்டன்சினால. நிச்சயமா சார். அதுலயும் குறிப்பா சிராஜை பார்த்தோம்னா நேற்று வந்து ஹாரிப்ரூக் கேட்சை வந்து தவற விட்டாரு. அவர் அதுக்கப்புறம் வந்து ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணாரு. மொத்த மேட்ச் அது வந்து பெரிய செட் பேக்கா இந்தியா காமிச்சு. இன்னைக்கு கடைசி விக்கெட் சிராஜை வீழ்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு 5 எடுத்திருக்காரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இது கேச்சஸ் வின் மேட்சஸ். போன டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா முதல் பந்திலே வந்து இவர் ஜடேஜாவை கேட்ச் விடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 100 அடிச்சு அந்த டெஸ்டே டிராவ் ஆச்சு. இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா வந்து கேட்ச் பிடிச்சி 6 பவுண்டரி லைனுக்கு தாண்டி அது 6 ரன்னா போகும். அதுக்கப்புறம் அவர் 111 ரன்ஸ் அடிச்சிடறாரு. அதை நிவர்த்தி செய்யறதுக்காக இன்னைக்கு வந்து 5 விக்கெட் எடுத்து இன்னைக்கு வந்து சிராஜ் வந்து நிவர்த்தி செஞ்சு இந்தியாவை சீரீஸை ஸ்கொயர் பண்ண வச்சுட்டாரு. அதுக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவர் பண்ண தப்ப அவரே நிவர்த்தி செஞ்சுட்டாரு. சார், ஓகே சார், மிக்க நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. செமனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா.